உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். நேர்களே, வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எந்த அளவுக்கு வலுப்பெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டே இருந்தது. கடந்த சில நாட்களாக அதை தொடர்ந்து வானிலை ஆர்வலர்களும் பார்த்து கொண்டே இருந்தார்கள், கணித்து கொண்டே இருந்தார்கள், கண்காணித்து கொண்டே இருந்தார்கள். ஆனாலுமே கூட எதிர்பார்த்த அளவுக்கு அது வலுப்பெற்றதா அப்படின்னும் போது தற்போதைய சூழலில் இல்லை. இந்த நிலையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 24 மணி நேரத்தில் இங்கே இந்திய மற்றும் இலங்கை கடற்கரைக்கு நெருக்கத்தில் வரும்போது தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் மேலும் சற்று வலுவடைந்து நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் இருக்க போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இது புயலாக மாறப்போவதில்லை. ஸோ புயல் குறித்தான அச்சம் நமக்கு தேவையில்லை என்பதை மீண்டும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படி புயல் சின்னமாக மாறாத நிலையில் இது டெசிக்னேட்டட் பேர் என்ன, இதுக்கு 90B. தற்போது இது எங்கு நிலை கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபென்ஷல் தொகுப்பின் போது நம்ம பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு இன்டென்ஸான ஒரு மேகக்கூட்டம் இருந்ததுன்னு. அந்த ஒரு இன்டென்சிட்டி தற்பொழுது இல்லை அப்படின்றதையும் நம்மளால் இங்கே மேப்பில் நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த மேக குவியல் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்கேட்டராக இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த இன்டென்சிட்டி இல்லை, ஆனால் மழைப்பொழிவு இருக்குது. பரவலான ஒரு மழைப்பொழிவை நம்மால் இங்கே வங்கக்கடலில் பல்வேறு பகுதிகளிலையும் பார்க்க முடிகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்த மழை மேகங்களை தாங்கி கொண்டு நகர்ந்து வருகிறது. இது மேலும் வலுவடைய இங்கே நம்முடைய கடலோர பகுதிகளில் கூடுதல் மழையை, பெருமழையை கொடுக்கவே வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பெருமழை கடலோர பகுதிகளில் தான் இருக்கும்னு ஆரம்பத்தில் கணிக்கப்பட்டு வந்தது. தற்பொழுது அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு. ஸோ எந்தெந்த பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது, எந்தெந்த பகுதிகள் கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்பதை பற்றிலாம் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எங்கு மையம் கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் தற்பொழுது மையம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை, இது ஒரு வீக்காக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. நீங்கள் ஃபென்ஷலின் போது நாம் இந்த தொகுப்புலலாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டி இருந்தது திரையில் அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இப்போது எந்த அளவுக்கு ஒரு வலுவிழந்த நிலையில் இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ இது வலு கூடினால் நமக்கு மழை அதிகரிக்குமா அப்படின்றது கிடையாது. அதே நேரத்தில் இந்த காற்றின் வேகம் அப்படின்றத வச்சு தான் இதனுடைய வலுவையும் நம்ம கணிக்கிறோம். அப்படின்ற பட்சத்தில் தற்போதைய சூழலில் இதனுடைய வேகமானது 35 km/h, மணிக்கு 35 km என்ற அளவில் தான் காற்றின் வேகம் இதில் இருக்கிறது. இது ஒரு 20 knots என்ற அளவில் தான் இருக்கு அப்படின்றதுனால இதனுடைய பாதையையும் இந்த வேகம் தான் தீர்மானிக்க இருக்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே நிறைய நம்ம தொகுப்பில் பார்த்துருக்கோம் எந்த பாதையில் இது கடக்க வாய்ப்பு இருக்கிறது, எந்த பகுதியில் கடக்குதுன்றதை பொறுத்து அந்த பகுதியில் கூடுதல் மழை இருக்கும். அந்த பட்சத்தில் நமக்கு முன்னாடி இருந்த என்னென்ன வாய்ப்புகள் இருந்தது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். இது வந்து இதே அளவிலான ஒரு வலுவோடு இருக்கிறது அப்படின்னா இதனுடைய நகர்வு பார்த்தீங்கன்னா இலங்கையின் வடபகுதியில் வந்து இந்த கடலோர பகுதிகள் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு அப்படியே இங்கே ராமநாதபுரம் இந்த மாவட்டம் வழியே அப்படியே தென் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்கும். கொஞ்சம் வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இங்கே புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடைப்பட்ட இங்கே டெல்டா பகுதிகளில் கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதையும் மீறி இதுக்கு வந்து பாசிபிலிட்டின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அதையும் மீறி கொஞ்சம் வலு கூடுதலாக பெறுகிறது என்றால் கொஞ்சம் மேலே எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் அதிகமான ஒரு ப்ராபபிலிட்டி எதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே வட இலங்கை, தென் தமிழகம் இந்த பகுதியில் இதனுடைய நகர்வு இருக்கத்தான் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தரவுகள். அப்படி இருக்கும்போது அப்போது தென் தமிழகத்திற்கு தான் மழையா, இங்கெல்லாம் மழை இல்லையா அப்படின்னும் போது அங்கே தான் களம் மாறுகிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தின் கடலோர பகுதிகளுக்கும் சரி, அதனை தொடர்ந்து உள் மாவட்டங்களுக்கும் சரி மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஸோ அந்த வகையில் இன்று காலை நிலவரத்தை பார்த்துடலாம். காலை 10 மணி வரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான அளவில் மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலை ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறது வானிலை ஆய்வு மையம். இது இன்று காலை 10 மணிக்கான நிலவரம் தான். இன்றைக்கான மொத்த அலர்ட் என்ன அப்படின்றது நம்ம இப்போ பார்த்துடலாம். அதன்படி இன்றைக்கான மொத்த அலர்ட் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ மழையின் இன்டென்சிட்டி நாளை முதல் அதிகரிக்க இருக்கிறது அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இந்த தகவலை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சென்னைக்கு வந்து அந்த அளவுக்கு மழைப்பொழிவு இல்லாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இப்போ இந்த கேடிசிசி ஜோனில்
திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் இல்லாத அந்த எல்லோ அலர்ட் இப்போ இன்க்ளூட் ஆயிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. நேற்று அப்டேட் பண்ணி வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இதில். ஸோ மேலே திருவள்ளூர் தொடங்கி கீழே இங்கே பாருங்க டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும், இங்கே புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்குமே மழை பொழிவுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களில் ஆரஞ்ச் ஜோனில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கூடுதல் பெருமழை அங்கே பெறுவதற்கே வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது. அதிகபட்சமாக இங்கே கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மிதமான அளவில் நாளை மழை பொழிவு இருக்கிறது. ஸோ அதனை தொடர்ந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாருங்க, உள் மாவட்டங்களுக்கு பெரிய தாக்கம் இருக்காதுன்னு சொல்லப்பட்ட நிலையில உள் மாவட்டங்கள் தாண்டி கொங்கு மண்டலத்திற்குமே கூட மழை பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. ஸோ மேல திருவள்ளூர் தொடங்கி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை இந்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே அதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் மொத்தமே கவர் ஆயிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல், சேலம் இந்த பகுதிகள் எல்லாமே கவர் ஆயிருக்கு. ஆனா அதை விட அதிக மழையை பெறப்போவது என்ன? உள் தமிழகம், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் ஆரஞ்ச் ஜோன்ல இருக்கிறதையும் நம்மால பார்க்க முடிகிறது. ஸோ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிர்பார்த்ததை விட ஒரு கூடுதலான மழை பொழிவை உள் மாவட்டங்களில் தர வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஸோ 13ஆம் தேதி சற்று விலகி பார்த்தீங்கன்னா தென் தமிழகம் முழுக்கவே கூட கவர் ஆகக்கூடிய ஒரு நிலையை நம்மால பார்க்க முடிகிறது. ஸோ வடகடலோர மாவட்டங்களுக்கு தான் பெருமழை இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருந்த நிலையில தற்போதைய சூழல் என்ன காட்டுது? நமக்கு தென் மாவட்டங்களுக்கும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. இது எந்த அளவுக்கு இன்டென்ஸா இருக்குன்றது நம்மளுடைய சேட்டலைட் இமேஜரி இங்க பாருங்க குறிப்பிடுது. அந்த வகையில் பார்க்கும்போது மெல்ல மெல்ல இந்த 90B என்ற இந்த சிஸ்டம் வந்து தமிழக கடற்கரை, இலங்கை கடற்கரைக்கு எவ்வளவு அருகில் வந்திருக்கிறது அப்படின்றத நம்மால இதுல பார்க்க முடிகிறது. ஃபிளாஷ் ஃப்ளட் அலர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மத்திய அரசு வெளியிட்டு இருப்பாங்க இந்திய வானிலை ஆய்வு மையம். சோ அடுத்த 24 மணி நேரத்திற்கு எந்த பகுதியிலும் வெள்ளம் ஏற்படும் அளவுக்கான மழை பொழிவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறதையும் நம்மால இங்க பார்க்க முடிகிறது. இங்க நம்ம காரைக்காலுக்கான ரேடார் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரேடார் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன? புதிதாக மழை கொடுக்கக்கூடிய இந்த பேண்டுகள் உருவாகி நமது கடற்கரையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிலவரத்தை நம்மால பார்க்க முடிகிறது. இங்க பாருங்க டெல்டா மாவட்டங்களை ஒட்டி கடல் பகுதியிலிருந்து இந்த மழை மேகங்கள் நகர்ந்து வருவதை நம்மால பார்க்க முடிகிறது. இது இந்த ரேடாரும் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. சோ இன்று முழுவதுமே டெல்டா மாவட்டங்கள் சில பகுதிகளில் மழை இருக்கு. சென்னை உள்ளிட்ட இந்த கேடிசிசி ஜோன்ல ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமான அளவுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா மழையின் முழுமையான ஆட்டம் நாளை அதிகாலை அல்லது மிஞ்சி போனா இன்று நள்ளிரவு தாண்டி மழையின் ஆட்டம் டெல்டா பகுதிகளில் ஆரம்பிக்க இருக்கிறது. இது தற்போதைய வானிலை நிலவரம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.